அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய சாந்தி சமாதானம் நாம் அனைவர்கள் மீது உண்டாட்டுமாக. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய மாபெரும் கிருபை ஜமாதுல் ஆஹிர் மாதத்தில் 3வது திங்கட்கிழமை. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒரு அழகான ஒரு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த நாள், நல்ல ஒரு பரக்கத்தான ஒரு நாள், திங்கட்கிழமை நாள். அல்லாஹ்வே எல்லோருக்கும் ஆரோக்கியத்தையும் ஈமான் சலாமத்தும் பாதுகாப்பையும் தந்த உனக்கே ஆயிரம் சுக்ரியாக்கள் செய்ய ரஹ்மானே. இது மாதிரி நீளமான ஆயுளுக்கும் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கும் நோயற்ற நோயில்லாத வாழ்க்கை, சோதனைகள், புயல் மழைகள், திடீர் வரக்கூடிய நோய் நொடிகள், ஆபத்துகள், வறுமைகள், சைத்தானுடைய சூழ்ச்சிகள், அனைத்து விதமான பிரச்சனையிலிருந்து அல்லாஹ்வே எங்களை எல்லாம் நீ பாதுகாப்பு செய்வாயாக. ஆமீன். ஏராளமான மக்கள் துஆ செய்ய சொல்லியிருக்கின்றார்கள். நோயினால, வியாபாரம் இல்லாதனால, அவங்களுடைய திருமணத்துக்கு, அவங்களுடைய குழந்தைகள் நல்லா படிப்பதற்கு ஏராளமான மக்கள் மஹல்லாவாசி துஆ செய்ய சொல்கிறார்கள். ரஹ்மானே, எல்லோருடைய அனைத்து துஆக்களையும் தேவைகளையும் வல்ல ரஹ்மான் நீ கபூலாக்கி தருவாயாக. ஆமீன். இன்றைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு 40 நாள் ஃபாத்திஹாவின் சிறப்பு. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ கடைசி வரையும் பாருங்கள், எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம்முடைய அமலை சாலிஹான அமலாக அங்கீகரிப்பாயாக. ஆமீன். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் மஜீத் வல் ஃபுர்கானில் அஸீம். أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم رب ارحمهما كما ربياني صغيرا صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم اللهم اغفر لنا ورفع درجته في مهديين واغفر لنا وله يا رب العالمين. கமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வல்லவனை போற்றிவல் கோமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழ்த்தி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய அழகான ஒரு திங்கட்கிழமை நாள் நாம் என்ன இன்னைக்கு பார்க்க போறோம்னு சொன்னால், ஒரு 40வது ஃபாத்திஹா, இறந்தவங்களுக்கு 40வது நாளில் நம்ம செய்யக்கூடிய ஃபாத்திஹா, அவங்களும் செய்யக்கூடிய நம்ம நன்மையான செயலை எத்தி வைக்கக்கூடிய ஒரு நாள். எல்லோரும் அழகான முறையில் நம்ம செய்யக்கூடியதை நம்ம பார்க்குறோம். ஏன்னா அல்லாஹ்வே சொல்லிட்டான், ரப்பிர்ஹமுஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர் எங்களை சிறு வயசில் எப்படி அவங்க இரக்கமாக நல்ல கிருபையோடு பார்த்தாங்களோ அது மாதிரி அல்லாஹ் அவங்களே நீ இரக்கமான நீ கிருபை செய்வாயாக, அவங்களுக்கு நீ இறக்கப்படுவாயாக, நல்லதை நீ செய்வாயாக என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு எல்லா துவாக்களையும் கடைசியில இறுதியிலே அது ஓதாமல் அந்த துவாவை முடிக்க மாட்டாங்க. பெற்றோர்களுக்கு ஏராளமான மதீனா போகக்கூடிய நேரத்திலே நம்ம எல்லாம் பார்த்தோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பாத்திமா அவங்களுடைய தாயார் ஆமீனா அம்மாவுடைய கபரு, அங்கே போனால் அவங்க ஏராளமான அல்லாஹ் இடத்துல அழுது துவா செய்வாங்க அப்படின்னு சொல்லி நாம் எல்லாம் அந்த இடத்த பார்த்து எல்லாம் துவா பண்ணோம். நாங்கள்லாம் அந்த இடத்த நாங்கள் பார்த்து எல்லோருக்கும் அந்த இடத்துல கூட அடங்கியிருக்கக்கூடிய எல்லோரும் நாங்கள் துவா செஞ்சோம். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு மிக்க அந்த அவங்களுடைய அந்த முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய நன்மைகள், எத்தி வைக்கக்கூடிய நன்மைகள். இப்போ 40ன்னு சொன்னாலே 40க்கு ஒரு அல்லாஹ்வுடைய ஏராளமான சிறப்புகள் இருக்கிறது. அதாவது 1வது ஃபாத்திஹா, 2வது ஃபாத்திஹா, 3வது ஃபாத்திஹா, 7வது ஃபாத்திஹா நம்ம செய்கிறோம். நான் தினசரி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவங்க பெற்றோர்களுக்கு நீங்கள் ஓதி நீங்கள் துவா செஞ்சுட்டே இருங்க, அவங்களை எத்தி வச்சுட்டே இருங்க. குர்ஆனை ஓதி, ஸலவாத்துகளை ஓதி, அவங்களுக்கு தான தர்மங்களை செஞ்சு, அழகான ஒரு தண்ணி இல்லாத நேரங்களில் கிணறை வெட்டி அவங்களுடைய பேரில் நியத்து பண்ணி கொடுத்தோம்னு சொன்னால் அந்த நன்மையெல்லாம் அவங்களுக்கு போய் சேரும். ஜாரியாவான சதக்கா தான தர்மம், இதெல்லாமே அவங்க நன்மைகள் சேர்த்து கொண்டே இருக்கக்கூடிய கடமை நமக்கு இருக்கிறது. இதை அவசியம் செய்யணும். ஆனால் குறிப்பாக ஒரு நேரங்களில் ஏன் 40வது ஃபாத்திஹா செய்யணும்னு சொன்னால், அந்த 40வது நாள் தான் கேள்வி பதிலுடைய ஆரம்ப கட்டம். கபரிலே 40வது நாள் ஃபாத்திஹா ஏன் சொல்லக்கூடிய அந்த நம் முன்னோர்கள் நமது
நமது இமாம் பெருமக்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த கணக்கு, அந்த 40 நாள் முதல் கட்டம் கேள்வி பதிலுடைய கட்டம், முதல் கட்டம் மலக்குமாருடைய அந்த இறந்து போனவங்களுடைய கேள்வி பதில், அது நல்லது கெட்டது உண்டான முதல் கட்டம் இருக்கக்கூடிய அந்த 40 நாள். இவைதான் ஏராளமான அந்த 40க்கு ஒரு தனி ஒரு சிறப்பை இருக்கிறது. நம்ம 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 சொல்லுவோம் இல்லையா, அழகான முறையிலே அல்லாஹ் குர்ஆனில் கூட நம்ம வசனத்தை சொல்லுவோம். அதாவது 40 நாளில் விந்து துளி 40 நாள், ரத்தக்கட்டி ஒரு 40 நாள். ஆரம்ப படைப்பு, மனிதனுடைய ஆரம்ப படைப்பே 40 தான் உதயமாகுது. 40 நாள் நம்ம வயிற்றுக்குள்ளே போகணும், தாயுடைய வயிற்றுக்குள்ளே நம்முடைய விந்து துளி போனோம்னா 40 நாள் அந்த விந்து துளியாக இருக்குமாமா. அப்புறம் அந்த 40 நாள் ரெண்டாவது சிறப்பு, 40 நாள் ரத்த துளியாக இருக்குமாமா. மூணாவது 40 சத மாம்ச பிண்டமாக 40 நாள். அப்புறம் ரூஹு 40 நாள். இப்படி 40 ரூஹு 40 நாளில் ஊதப்படுமாமா. அதுவே ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் துனியாவில் வந்தாங்க 40 நாள் 40 வருஷம் சொல்கிறாங்க. அது ரெண்டு கவுல் இருக்குது. அப்போ அங்கே தௌபா செஞ்சுட்டே இருந்தாங்க. தௌபா ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா வ இன் லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரீன். யா அல்லாஹ், நான் அறிவு செய்துவிட்டேன், அல்லாஹ்வே நீ தௌபா மன்னிக்கணும்னு சொல்ல நஷ்டவாளிகளை நான் ஆகிவிடுவேன் என்று சொல்லக்கூடிய நல்ல அழகாக நம்ம எல்லாம் கேட்கக்கூடிய துவா, அழகான துவா. அது 40 வருஷம் 40 நாள் துவா கேட்டாங்களாமா. அப்புறம் தௌபா கேட்கக்கூடிய நாளும் 40. இந்த 40 சிறப்பு தான் அந்த அந்த கணக்கு வருது. அது மாதிரி நபி பட்டம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நபி பட்டம் கிடைத்தது, நுபுவத்து கிடைத்தது 40 நாள். அது மாதிரி நபிக்கு வஹி இறங்கப்பட்ட நாள், குர்ஆன் இறங்கப்பட்ட நாள், அவங்களுடைய வஹி இறங்கப்பட்டது 40வது வயசில். அப்போ 40வது வயசு. அது மாதிரி 40 நம்ம மவுத்து ஒவ்வொரு மனிதனுடைய மவுத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு 40 நாளுக்கு முன்னாடியே அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலாவுடைய அறிகுறி தென்படும். அதாவது அந்த நாளிலே வரக்கத்தில் சொல்லக்கூடிய ஒரு இலை, சிதறத்து முன்தஹா இருக்கக்கூடிய இலை, அந்த பேர் எழுதப்பட்ட, உதாரணமாக ஒரு ஃபாரூக் என்று சொல்லக்கூடிய அந்த எழுதி அதை இலை விழுந்திருக்கும். அப்போ அந்த இழந்த அஸ்ராயில் பார்த்து விட்டு இந்த 40 நாளுக்குள்ளே இந்த மனிதனுக்கு மவுத்து வந்து விட்டதுன்னு சொல்லி அதான் மையத்து போகுதுன்னு சொல்லி வானவரெல்லாம் கூப்பிட்டு சொல்லுவாங்களாமா. அப்போ 40 நாளுக்கு முன்னாடியே அந்த மவுத்துக்கு ஒரு அறிகுறை மேலேருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இலையை கீழே விழுந்துருன்னு சொல்லி ஹதீஸில் பார்க்குறோம். அப்போ அது ஒரு 40 நாள். அப்போ நல்லவங்கள்லாம் அதை அறிஞ்சிருவாங்க, நல்லவர்களுக்கெல்லாம் அந்த மலக்கு மேலே அறிவிக்கப்பட்டுருவாங்க. அது அவங்க வந்து தௌபா கேட்கறதுக்கும் அவங்க அந்த கடைசி கட்டத்தில் ஒரு நல்ல புண்ணியமாக அந்த கழிப்பதற்கும் அது காரணமாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அப்படி அந்த 40 நாளுடைய மவுத்துடைய அறிகுறிக்கு 40 நாள் வச்சுருக்காங்க. அது மாதிரி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க கியாமத்து நாளை அருகாமல் வருவாங்க. வந்து நம்மெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். அம்மா சலபூஹு அம்மா கத்லூஹு, அவங்களை சிறியில் அறையப்படலை, அவங்கள வெட்டப்படலை. நம்ம என்ன செய்வோம், சுப்பிக அவங்களை அப்படியே உயர்த்தப்பட்ட வானத்தில் எல்லாம் சொல்கிறோம். அப்போ உயர்த்தப்பட்ட ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க இறங்குவாங்க. தஜ்ஜால் வரக்கூடிய அந்த கட்டத்தில் இறங்குவாங்க. கியாமத்து நாளுடைய அந்த நேரத்தில் இறங்குவாங்க. 40 நாள் அவங்க வந்து வாழ்வாங்க, ஆட்சி அதிகாரத்தில் அவங்க வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஹதீஸ்லாம் பார்க்கணும். அது 40 நாள் தான். அது மாதிரி நம்ம பார்த்த மாதிரி கபரில் வந்து கேள்வி கணக்கு கேட்கக்கூடிய அந்த நாளும் அந்த 40 நாள். அந்த நாளை வச்சு தான் நம்ம 40 நாள் வந்து பாத்தியா ஓதக்கூடிய அந்த வளமையை நம்ம வச்சுருக்கிறோம், முன்னோர்கள் நம்ம வச்சுருக்காங்க. அது மாதிரி யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க மீனுடைய வயிற்றில் இருந்து அவங்க அந்த லா இலாஹ இல்லா அந்த சுபஹானக இன்னி குன்தும் மினல் ஸாலிமீன், லா இலாஹ இல்லா அந்த வணக்கத்துக்குரிய நாய் உன்னை தவிர நாயன் இல்லை, இல்லை சுபஹானக அல்லாஹ் பரிசுத்தமாய் நான் அறிக்கை செய்து விட்டேன், அல்லாஹ்வே என்னுடைய தௌபாவை நீ அங்கீகரிப்பாய் என்று யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மீனுடைய வயிற்றில் கேட்கப்பட்ட அந்த பிரார்த்தனை அதுவும் மிக பிரபல்யமான நம்மெல்லாம் அறிவோம். யூனுஸ் துவான்னு சொல்லுவோம். அந்த யூனுஸ் நபியும் 40 நாளும் மீனுடைய வயிற்றில் இருந்ததாக அந்த கணக்கு சொல்கின்றார். இப்படி ஏராளமான சிறப்புகள் 40 கொண்டு ஏராளமாக நம்ம ஆரம்பத்திலேருந்தே கடைசி 40 எண்ணிக்கிட்டே இருந்தோம். அப்படிப்பட்ட சிறப்புகள்லாம் இருக்கிறதுனால அந்த மவுத்துடைய அந்த கேள்வினுக்கும் 40 நாளாக இருப்பதுனால நம்ம என்ன செய்யறோம், 40 நாளை வச்சு அந்த நாளில் நம்ம என்ன செய்கிறோம், ஏழை எளியோர்களுக்கு உணவுகளை சமைச்சு கொடுத்து
அவங்களுக்காக வேண்டி குர்ஆன்களை அர்த்தம் பண்ண ஓதுறோம். இன்னும் 40 தடவை சூரத்து முல்க்கு 40 தடவை சூரத்து முல்க்கு ஓதி அந்த மூத்தான உடனேயே நம்ம ஓதக்கூடிய அந்த எத்தி வைக்கக்கூடிய நன்மை அவங்களுக்கு எத்தி வச்சிட்டோன்னு சொன்னால், இறந்தவருக்கு எத்தி வச்சிட்டோன்னு சொன்னால் கபரு பிரகாசமாகிவிடும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்று தந்தாங்க. அப்போ அப்படிப்பட்ட அந்த கபராளிகளுக்கு நம்ம செய்யக்கூடிய பிரார்த்தனைகள் தினசரி செய்யணும். ஆனால் அந்த 40வது நாளில் சில இடங்களில் சில அனாச்சாரங்கள்லாம் நடக்கிறது தான் நம்ம மிகப்பெரிய வருத்தத்துக்குரியதாக இருக்கிறது. அதாவது ரொட்டி சுட வேண்டும், ஒரு ஆளுடைய வசனத்துக்கு சுடணும், இல்லை 40 ரொட்டி சுடணும், வெள்ளை ரொட்டி சுடணும், ராய் ரொட்டி சுடணும், அது மாதிரி கோதுமை ரொட்டி சுடணும், இந்த மாதிரி எல்லாம் கணக்கு வச்சு அது மாதிரி அந்த ஆடு அறுத்து கொடுக்கணும், ரத்தம் ஓட்டணும், கோழி ஆடுலாம் கோழி அறுக்கணும், இந்த மாதிரி ஒரு ஆச்சாரங்கள். அது மாதிரி விடிமுழுவது ஓதணும். முழுவது ஓதலாம், நம்ம குர்ஆனை ஓதி அதிகம் செய்யலாம். 40 நாளில் தினசரி ஓதி 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 எத்தனை குர்ஆனு, சரி நம்ம பாத்தியா போகும்போது 10 குர்ஆனு, 100 குர்ஆனு, அது மாதிரி யாசீனு ஒரு 40 யாசீனு, அது மாதிரி திக்ரு 70,000 லா இலாஹ இல்லல்லாஹு ரசூலுல்லாஹ், அந்த கலிமா திக்ரு, தஸ்பீஹ் திக்ரு, இந்த மாதிரி எல்லாம் ஏராளமான குர்ஆனை ஹதியா செய்யப்படுது 40 நாள் பாத்தியாவில். அதெல்லாம் நன்மையான விஷயம். ஆனால் அந்த ஒரு நாளில் இருந்துட்டு சில அனாச்சாரங்கள் விடி உட்காந்து தூக்கம் முடிச்சு அந்த வீடுகளை சிரமப்படுத்தி வேலை வெட்டி போகாத மாதிரி ஆக்கி அந்த நாள் ஒரு இரவே கழித்து ஓதக்கூடிய அந்த செயல்பாடு இருக்கு இல்லையா, அது நான் தவிர்த்துட்டு நம்ம ஓதக்கூடிய குர்ஆனு இதுக்கு தாத்தீப்பு மௌலூது ஓதி முடிக்கிற மாதிரி, அது மாதிரி நம்ம அவங்களுக்கு எத்தி வைக்கிற மாதிரி நம்ம சிரமப்படாமல் நம்ம சக்திக்கு ஏற்றவாறு நம்ம தினசரியான முறையில் 40 நாள் ஓதி அவங்களுக்காக வேண்டி ஹதியா செய்யலாம், தான தர்மம் செய்யலாம். ஏராளமான நன்மைகள் இருக்குது, எக்கச்சக்கமான நன்மை, பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய நன்மைகள் ஏராளமான நன்மைகள் இருக்கிறது. ஆனால் அதை நம்ம அனாச்சாரமான செய்யக்கூடிய செயல்களை விட்டுட்டு தவிர்த்துட்டு அவங்களுக்கு எவ்வளோ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபா பெருமக்கள் முன்னோர்கள் எதை காட்டி தந்தாங்க. அது மாதிரி ஒரு வருஷம் பூராவுமே நம்ம என்ன செய்யக்கூடாது, அவங்களுக்கு பாத்தியா கொடுக்கக்கூடாது. பராத்து ரா வந்துன்னு சொன்னால் எங்கள் ஊரில் எங்கள் வீட்டில் மௌத்தாக இருக்குது, அதனால் நாங்கள் ஓத மாட்டோம். இதுக்கு என்ன சம்பந்தம்? அது மாதிரி உண்டான சில தெரியாத சில இடங்களில் இந்த 40 பாத்தியை ஓதக்கூடிய அந்த இறந்த வீட்டில் அறியாத ஒரு செயல் மூட நம்பிக்கையெல்லாம் இருக்கிறது தான் நமக்கு வருத்தமாக இருக்குது. எனவே அதிலிருந்தெல்லாம் தவிர்ந்து நம்ம இறந்தவங்களுக்கு குர்ஆனை ஓதி ஸலவாத்துகளை ஓதி தான தர்மங்கள் செய்து உணவுகளை அவங்களுக்காக வேண்டி நம்ம ஏழை எளியோர் கொடுத்து அந்த நன்மையை அவங்களுக்கு எத்தி வைக்கலாம். அதெல்லாம் ஒரு அருமையான இந்த 40 நம்ம சொல்ல வந்தோமா இல்லையா, அவ்வளோ சிறப்புகள் இருக்குது. அதனால தான் அந்த 40 என்று சொல்லக்கூடிய ஒரு வளமையை நமது இமாம் பெருமக்கள் கொண்டு வந்தாங்க. இவ்வளோ சிறப்புகள் நம்ம பிறந்ததுமே 40 பிறக்கிறோம் சொன்னோமா இல்லையா. விந்து துள்ளி 40, ரத்த துள்ளி 40, மாம்சப்பிண்டம் 40, ரூஹு 40, இந்த மாதிரி ஆதம் நபி தௌபா 40, இந்த மாதிரி 40 தொடர்பு இருக்குது. 40 வரையும் நமக்கு கேள்வி கணக்கு அந்த கபரில் கேள்வி கணக்கூடிய முதற்கட்ட கேள்வியாக இருக்கிறது. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவங்க மைத்தாங்கரைக்கு போகும்போது அழுந்துக்கிட்டே இருப்பாங்க, ரத்தம் காடியெல்லாம் நனைஞ்சு அழுகுவாங்க. ஏன்னு சொன்னால் மறுமையுடைய முதலாவது அந்த வீடு யாருக்கு வெற்றியாச்சோ அவங்களுக்கு சொர்க்கம், அந்த வீடு மறுமையினுடைய அந்த கபரு யாருக்கு தோல்வியாச்சோ அவங்களுக்கு நரகம். என்னுடைய வாழ்க்கை எப்படி ஆகுமோ அல்லாஹ் தான் அறிவான். நான் அழுகிறேன், கவலைப்படுகிறேன், ஏன் கபரு எப்படி ஆகுமோ என்ற அந்த அச்சத்திலே அழுது உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா போன்ற மகான்கள்லாம் அந்த கபருடைய வாழ்க்கையை எண்ணி அவங்க அழுகுவாங்க, இபாத் செய்வாங்க, நன்மையை எத்தி வைப்பாங்க. அப்படிப்பட்ட நம்மளை பெற்றோர்கள் உட்டார்கள் இறந்தோன எல்லாம் 40 பாத்தியான்னு சொல்லி கழியக்கூடிய அந்த பாத்தியா அவ்வளோ சிறப்புகள் மகிமை அவங்க எத்தி வைக்கக்கூடிய ஒரு நல்ல சிறப்பான ஒரு துவா. அதை நம்ம அனாச்சாரம் இல்லாமல் அழகான முறையிலே எல்லா பக்கம் இமாம்கள் இருந்துட்டு இருக்காங்க. இப்போ எல்லாம் முன்ன மாதிரி இல்லை, எல்லாம் தெரிஞ்சு போச்சு. அப்போ அந்த இடத்த தெரிஞ்சு அழகான முறையிலே நல்ல முறையிலே அந்த பாத்தியாக்களை ஓதக்கூடிய சிறப்பு நம்ம எல்லோருக்கும் அல்லாஹ் அந்த நன்மைகள் நம்ம எல்லோருக்கும் ஓதக்கூடிய அந்த சிறப்புகளை அடையக்கூடிய தௌஃபீக்கை வல்லோன் அந்த அனைவருக்கும் தந்து அனுரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.